வாங்க மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன். अब लोग क्या बनाते हैं यार? साहब ஒரு நிமிஷம். தங்கச்சி नमस्ते. மச்சாங்க. வணக்கங்க. मच्चा मतलब? जीजा जी साहब. वो दीदा जी. क्या नाम है उनका? ये சொல்லு. சந்திரன் சார். वो चंद्रन. अरे तुम्हारा साला तो बहुत अच्छा आदमी है यार. என்ன மாமா சொல்றாரு? உங்க மாமாவை ரொம்ப நல்லவர்னு சொல்றாரு. साहब इन दोनों को भी काम पे लगना है सब. काम पे लगा देंगे यार, इसमें कोई बड़ी बात है. ठीक है बेटा, आज से काम पे लगा जा. शुक्रिया साहब, शुक्रिया. ரொம்ப நன்றிங்க. बोलिए पापा, वो अच्छी बाइक है, सिर्फ 40,000 है. बोलिए पापा. बेटे रात कर आते ना, सब बात करते हैं. अब तो चल. राम राम. பணம் ரெடியா? रजत भाई, इसमें 5 லட்சம் இருக்கு. அண்ணே 35லே சொன்னாரு. போலா நம்ம பாக்கி பணம் ஒரே வாரத்துல குடுக்குறா. சேட் இதுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். नहीं नहीं रजत भाई, ஒரு 5 நாள் டைம் கொடு. அண்ணே 35 சொன்னார்ல, மேற்கொண்டு 99 பேசுனே. रजत भाई சொன்னா கேளுங்க. என்ன மாப்ள, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன வார்த்தை முழுங்கி முழுங்கி பேசுறியா? ஏய் பணத்தை கொடுக்கல பொட்டி எகிரிடும். समझे? कौन भाई तो? शंकर रामन साहब. எந்த ஊரு? மதுரைக்காரன். தமிழ்நாட்டுக்காரன். ஏய் போ போ போ. ஏய் இப்போ நீ பணம் கொடுக்க போறியா இல்ல சுற்றவா? रजत भाई नहीं. ஏய் அரே சாலா, இங்க என்ன கூத்தா நடக்குது? போ. ஏய் அத்தா நீ யாரு? கேக்குறல பதில் சொல்லு. சாலா. ஏய் நீங்களா யாரு? உள்ள எதுக்கு வரீங்க? எது சொல்லு. ஏய் சொல்லு. ஏய் கேக்குறல என்ன சுத்தி சுத்தி வரீங்க? ஏய் சொல்ல மாட்டீங்கோ? ஓகே ஓகே நான் போறேன். பலிவிடு. ஏய் பலிவிடுமே. ஏய் அரே என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் யாருன்னு காட்டண்டா. மெட்ராஸ் நாய்ங்களா? ஏய் களி நாய்கின வகுந்துருண்டே. இந்தியன்னு பேச கத்துக்க. போடா. வெக்கமால உனக்கு? போயும் ஒரு தமிழ்நாட்டு கூலிக்கார பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. அவனை கண்டம் துண்டமா வெட்டி எடுத்துக்கிட்டு தான் என்கிட்ட நீ வரணும். அவன் எங்க இருந்து வந்தான்? தமிழ்நாட்டுல இருந்து. என்னது தமிழனா? தமிழ் பேசுற ஒருத்தனும் உயிரோட இருக்க கூடாது. தமிழ்ச்சி எவ்வளவு மானத்தோட இருக்க கூடாது. எல்லாரையும் போட்டு தள்ள. வெளியில வாங்கடா நாய்களா. தமிழ் என்ன பெரிய புடிங்கடா. வெளியில வாங்கடா. நாங்க இங்கே பிறந்து இங்கே வளர்ந்த எங்க மண் இது. சாலா எங்க இருந்தா வந்து எங்க கிட்ட பிச்சை எடுக்கிற நாய் நீங்க எங்க கிட்ட வாலாட்டீங்களா? வெட்டி பாலி போட்ட இந்த தமிழ்நாட்டுக்காரனுங்க அருவாளை பார்த்தவன ஓடிட்டானுங்க. ஒருத்தனையும் உள்ளே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த தமிழ்நாட்டு பொண்ணுங்க சும்மா சொல்லக்கூடாது. நல்ல சைஸ் கத்துனாளுங்க கதர்னாளுங்க. நான் உடனே போட்டு தாக்கிட்டான்னா. யாரது? ஏய் ஏய் யாரா நீங்க? யாரா நீங்க? ஏய் என்னடா பாக்குற? கல்லி நான் ஒரு இழுத்தனா தனியா வந்துடும். ஏய் எங்க ஆளுங்களை எதுக்குடா அடிச்ச? ஊரை விட்டு போணுமா? மும்பை என்ன உங்க அப்போ விட்டு சொத்தாடா? உக்காளி முடியாதுடா. போக முடியாது. உன் மிரட்டலுக்கு பயந்து ஊரை விட்டு போக மாட்டோம்டா. இந்த கையால தானே எங்க ஆளுங்களை அடிச்ச. கத்தாத கத்தாத. உங்க ஓத்தா கிட்ட குடிச்ச பால வேணா மறந்திருக்கலாம், ஆனா தமிழன் கொடுத்த அடிய மறக்க கூடாதுடா. ஏய் களி இன்னொரு தடவை எங்க ஊருக்காரங்கிட்ட வச்சுக்கிட்ட நெஞ்ச ரெண்டா பொழந்துருவேன். காட்டாளுங்க சாலை காட்டாளுங்க. சம்ஜே தமிழன்னா அவ்வளவு கேவலமா போச்சாடா.
அங்க வந்து பாருங்கடா. எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் எந்த மொழி பேசினாலும் அவனை தான் அண்ணன் தம்பியா நினைச்சு பழகிறவன்டா தமிழன். உங்களை மாதிரி நாட்டை பிரிச்சு பாக்குறவன்டா நாய்க்கு பிறந்தவன். நல்லா கேட்டுக்கடா டேய். அன்புக்கு தலை வணங்குவோம், அதிகாரம் பண்ண நினைச்சா தலையை எடுப்போம்டா. இது எங்க தேசம்டா. போக முடியாதுடா, போக முடியாது. இந்த தேசத்தை நேசிக்கிறவங்கடா நாங்க. பிரிச்சு பார்க்க தெரியாதடா எங்களுக்கு. ஐயோ அண்ணா, ஏய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? டாக்டருக்கு போன் பண்ணுங்கடா, போன் பண்ணு. क्या शॉट है, सिक्सर. अच्छा शॉट, 4-4-4-4. இங்க பாருங்க சங்கரண்ணா, பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இனி பயப்பட வேண்டாம், உங்க பின்னாடி நாங்க இருக்கோம். நம்மளுக்காக நீங்கள் பொறுத்ததெல்லாம் போதும். இனி எதுவும் வேண்டாம். உயிருக்கு உயிர், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. நீங்க அடங்கி போக அவங்க உங்களை மிதிப்பாங்க. விடாதீங்க சங்கரண்ணா, நீங்க எதிர்த்தாதான் இந்த இடத்துல நீங்க வாழ முடியும். சீக்கிரமா போங்க சங்கரண்ணா, ஒருத்தனை விடாதீங்க சங்கரண்ணா. வெற்றி நமதே எங்களண்ணா புறப்படு நீயே. எதிரியை அழித்து எங்களை காக்க வீறு கொண்டு வா. எதிரில் உள்ள எதிரியை வெல்ல யமனுக்கு நீ அழைப்பு வீடு. எட்டு திக்கும் முரசு கொட்ட வெற்றி கொண்டு வா. பொங்குகின்ற அலையாக சுட்டு வீடும் தீயாக அவனை அடக்கி எங்களை காக்கவா. நியாயத்திற்கு நேர்மைக்கு தலை வணங்கும் அந்த நீதிக்கு நீதிபதி நீ தலைவா. வெற்றி நமதே எங்கள் அண்ணா புறப்படு நீயே. எதிரே எடுத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா. ஆதாரம் நீ, எங்கள் குல தெய்வத்தின் அவதாரம் நீ. போராட எங்களுக்கு போதித்தாய் நீ, தர்மத்துக்கு வாழ்வழிக்க புறப்பட்டாய் நீ. சத்துருக்களை சம்ஹாரம் செய்திடுவாய் நீயே, வஞ்சகத்தை அடியோடு அழித்திடு நீயே. சூரனா இல்லை வீரனா, சூரனா இல்லை வீரனா, சூரனா வீரனா வென்று வா தலைவா.
வெற்றி நமதே வெற்றி நமதே எங்கள் அண்ணா புறப்படு நீயே எதிரை அழித்து எங்களை காக்க வீர கொண்டு வா உரிமைக்கு போராடும் உத்தமன் நீ தாய் போல எமை காக்கும் தலைவன் நீ இன்பத்திலும் துன்பத்திலும் நீ ஒருவன்தான் எம் வாழ்க்கை என்றென்றும் உன்னோடுதான் இன்றைக்கும் பூமிகள் பலர் உண்டிங்கே பாரதம் புதியதாக எழுதிடு நீயே தலைவனே எங்க தலைவனே தலைவனே எங்க தலைவனே சூரனை அந்த சூரனை அழித்து வா தலைவா வெற்றி நமதே எங்கள் அண்ணா புறப்படு நீயே எதிரே அழுத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா எதிரில் உள்ள எதிரியை வெல்ல எவனுக்கு நீ அழைப்பு வீடு எட்டு திக்கும் முரசு கொட்ட வெற்றி கொண்டு வா பொங்குகின்ற அலையாக சுட்டு வீடும் தீயாக அவனை அடக்கி எங்களை காக்க வா நியாயத்திற்கு நேர்மைக்கு தலை வணங்கும் அந்த நீதிக்கு நீதிபதி நீ தலைவா வெற்றி நமதே எங்கள் அண்ணா புறப்படு நீயே எதிரே எடுத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா माफ कर दो बेटे, माफ कर दो। मैं समझे कि तू बहुत बड़ा आदमी बनेगा, तुम लोगों को तुझे नाश बनेगा भेज दिया। चिंता मत करना सोचा அவனுங்களை நான் விட மாட்டேன் அவனுங்களை கண்டம் துண்டமா வெட்டி நாய்க்கு நரிக்கு போடுவேன் அவன் வம்சத்துல ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் இதுவா மேல சத்தியம் நீ போறதுக்குள்ள அவனையும் கல்லறைக்கு அனுப்புவேன் பிச்சமுத்து ஒரு நல்ல பேரா வை அவன் நல்ல பேர் வைப்பான் என்னவ நீ சரியா நில்லுங்கடா எடுடா எடு அண்ணா குழந்தை கொடுங்க ஐயோ கொடுங்க மாத்திட்டு வந்துறேன் பரவாயில்லம்மா பரவாயில்ல நான் போய் மாத்திட்டேன் மகனையடா கொண்ட தமிழ்நாட்டின் நாயே சாவுடா செத்து போய் நெஞ்சில குத்த தைரியம் இல்லாத கோழ முதுகலையா குத்துற உன்னை விட மாட்டேன்டா திரும்பி வந்து அழிப்பேன்டா அழிப்பேன் புரிஞ்சுக்கிட்டியா அன்னையில இருந்து பாம்பே தாதாவை நினைச்சாலே எனக்கு பயம் இங்க இருந்தா உன்னையும் கொண்டுடுவாங்க வா
என் கூட வா, நேபாளத்துக்கு போயிடலாம். ஆமா வேலா, வா நேபாளத்துக்கு போயிடலாம். ஏற்கனவே நாங்க சங்கரனாவை எழுந்துட்டோம். இப்போ உன்னை இழக்க விரும்பல. வா போயிடலாம். ஓடி போறதா? அந்த லவடே கோபாலுக்கு பயந்து நான் ஓடி ஒளியணுமா? நீங்க தானே சொன்னீங்க நான் சங்கர் பைல்வான் பையன். சங்கர் பைல்வான் பையனா என்ன செய்வா? என்ன செய்வா? அவனுக்கு பயந்து ஓடி ஒளிய மாட்டான். போவா, அவனை தேடி மும்பைக்கு போவா. போய் அந்த விருந்தாளிக்கு பிறந்தவனை சந்திப்பான். சந்திச்சு அவன் சங்க அறுப்பான். சத்தியமா சொல்றான், அவன் சங்க அறுக்கிற. அவன் ரத்தத்தை எங்க அப்பா சமாதியில தெளிக்கிற. என் கூட பாம்பேக்கு வரதுக்கு யாருக்கு தில்லு இருக்கு? டேய் 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 டேய், உன் வீரத்துல உங்க அப்பாவை நான் பாக்குறேன். பாம்பே போலாமா? ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாமா? நம்ம பாம்பே போறோம். ஆமா பாம்பே போறோம். நீ சிங்கத்துக்கு பிறந்த சிங்கண்டா. வா போலாம், வா. வெற்றி நமதே எங்கள் வேலா புறப்படு நீயே எதிரியை அழுத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா எதிரில் உள்ள எதிரியை வெல்ல யமனுக்கு நீ அழைப்பு வீடு எண்ணு திக்கும் பொறுத்து கொட்ட வெற்றி கொண்டு வா பொங்குகின்ற அலையாக சுட்டு வீடும் தீயாக அவனை அடக்கி எங்களை காக்கவா நியாயத்திற்கு நேர்மைக்கு தலை வணங்கும் அந்த நீதிக்கு நீதிபதி நீ தலைவா வெற்றி நமதே எங்கள் வேலா புறப்படு நீயே எதிரியை அழுத்து எங்களை காக்க வீறு கொண்டு வா ராமையா, டேய், நம்ம பாஷாடா. நம்ம சங்கரனாச்சி பையல. வா. அண்ணன் மாதிரியே இருக்கான்ல? டேய், நம்ம சங்கர் அண்ணன்டா. பாக்குறதுக்கு எங்க சங்கர் அண்ணன் மாதிரியே இருக்கேப்பா. சொன்னோம்ல நம்ம சங்கரனாச்சி பையதாம்ல. வா வேலா, உங்க அப்பா அம்மா இருந்த வீட்டை பாரு. வா வா. இதெல்லாம் உங்க அம்மா அப்பா போட்டிருந்த ட்ரெஸ். இதை நாங்க பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கோம். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நாசமா போயிடுச்சு தம்பி. தினம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். அந்த மும்பை தாதா தமிழ்நாட்டுக்காரங்களை அடிமைகளை விட கேவலமா சித்திரவதை பண்றான். நாங்க கஷ்டப்படுறதுல பாதி படத்தை அவங்களே புடிங்கிக்கிறானுங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டா அடி உததா. இந்த பொழப்ப வேணான்னு உதறிட்டு ஊர் பக்கம் போலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. எங்க பிள்ளைகளை வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிட்டானுங்க. தமிழ்நாட்டுக்காரங்க எங்கேயும் போக கூடாது, காலம்பூரா எங்க காலடியிலே கிடக்கணும்னு மிரட்டுறானுங்க. தமிழ் பசங்க